முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார். வணக்கம் ஜெயலானி, விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. தூத்துக்குடி மாவட்டத்துல ஆய்வு பணியை மேற்கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைதுக்கான பின்னணி என்பது முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக அவர் மீது புகார் என்பது கொடுக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில காவல்துறையினர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்துல அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவரது கைதை கண்டித்து திமுக நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில திமுக தலைவர்கள் தொடர்ச்சியாக கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். இதற்கு முன்பாக திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதற்கு கண்டித்து பதிவு வெளியிட்டிருந்த நிலையில தற்போது திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராகவும் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் தற்போது ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளராகவும் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணனை தாவேக அரசின் காவல்துறையினர் கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதாகவும், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தனது தொகுதியில் ஆய்வு பணியில் இருக்கையில் அராஜக முறையில் அவரை கைது செய்கிறது. இந்த தாவேக அரசு இது போன்ற அடக்குமுறைகளை எல்லாம் ஒருபோதும் திமுக அடிபணியாது என்பதாக அந்த பதிவில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக அவதூறு கருத்தை பரப்பியதாக அவர் மீது கொடுக்கப்பட்ட புகார் அடிப்படையில காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆனால் இந்த நடவடிக்கை என்பது திமுக அரசு மீது திட்டமிட்டு போடப்பட்டிருக்க நடவடிக்கை என்பதாக தற்போது திமுக தலைவர்கள் தொடர்ச்சியாக தங்களது கண்டன பதிவுகளை தெரிவித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது எம்பி கனிமொழி பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையும் என்பது இருக்கிறது. குறிப்பாக அந்த பதிவில் அவர் சுட்டிக்காட்டியிருப்பது இது போன்ற அடக்குமுறைக்கு எல்லாம் ஒருபோதும் திமுக அடிப்பணியாது என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி ஜெயலானி.